பத்திரிகையாளர் உமாபதி அப்படின்றவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, பாலா மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. பாலா வந்து இந்த ஹெல்ப் பண்ணுறது, ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது எல்லாமே பொய். அதுக்கான ஒரு விளக்கத்தை பாலா ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சர்வதேச கைக்கூலி கிடையாது, நான் தினக்கூலி தான் சார் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. யார் இந்த கேபிஒய் பாலா? பாலா எக்ஸ்போஸ்டு. பாலா வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி, இவன் ஒரு ஸ்கேமு. அதுலயும் ஒருத்தர் போட்டிருக்காரு சர்வதேச கைக்கூலியா? ஐயா நான் தினக்கூலி. பாலா கொடுத்தது எல்லாமே போய். அவர் கொடுத்த ஆம்புலன்ஸ் முதற்கொண்டு, அவர் கட்டுறேன்னு சொன்ன ஹாஸ்பிட்டல் முதற்கொண்டு எல்லாமே போய். ஏன் அந்த ஆம்புலன்ஸ் கூட ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. ஒரு காய்லாங்கடையில இருந்து தூக்கிட்டு வந்துதான் அந்த ஆம்புலன்ஸை கொடுத்தாரு அப்படின்ற ஆதாரங்களை அந்த வீடியோலயே காட்டியிருந்தாரு. இப்போ பாலா போய் கடை திறக்கிறதுக்கு அந்த கடைக்காரங்க இந்த கேங் கிட்ட பேசி, பாலா இந்த மாதிரி வந்து கடை திறக்கணும், அதுக்கு வந்து எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த கேங் கிட்ட கேட்டு, அந்த கேங் இவங்க கிட்ட நீ ஒரு 10 லட்சம் கூட நான் பாலாவை அனுப்புறேன், கொத்தடிமை மாதிரி நீ என்ன சொன்னாலும் பாலா செய்யணும். நார்மலாக சாப்பாடு வாங்கி கொடுக்குறவர், தண்ணி வாங்கி கொடுக்குறவர், அவருக்கு வர சம்பளத்தில் இதெல்லாம் பண்ணுறது ஓகே. இதை தாண்டி ஆம்புலன்ஸ் தரது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்து கொடுக்கும்போது தான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அப்போ தான் இதை சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணப்போ தான் ஒரு விஷயம் அவர் கண்ணில் பட்டிருக்கு. காந்த மீடியா வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக போயிட்டுருக்கிற ஒரு சர்ச்சைக்கான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாளாகவே யார் இந்த கேபிஒய் பாலா, அவருக்கு பின்னாடி யார் இருக்கா, சர்வதேச கூலிப்படையா பாலா அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சு போயிட்டு இருந்துச்சு. பாலாவை நமக்கு எப்படி தெரியும்? அவர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவார், ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, கஷ்டப்படுறவங்களுக்குலாம் நிறைய உதவி பண்ணுவார் அப்படின்றது நமக்கு தெரியும். அது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ திடீர்னு பத்திரிகையாளர் உமாபதி அப்படின்றவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, பாலா மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. பாலா வந்து இந்த ஹெல்ப் பண்ணுறது, ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது எல்லாமே பொய், ஃபேக் தான். இவருக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த கூட்டம் வந்து நல்லவங்க கிடையாது, அவங்க வந்து பெருசாக ஒரு குழியில் பாலாவை தள்ளிவிட பார்க்குறாங்க, பாலாவுக்கு பின்னாடி இருந்து யாரோ இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருந்தாரு. அப்போதான் மக்களுக்கு கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. என்னடா இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு நம்பாதவங்க சில பேர், பாலாவுக்கு சப்போர்ட் பண்றவங்க சில பேர்னு இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கான ஒரு விளக்கத்தை பாலா ஒரு வீடியோல கொடுத்திருந்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சர்வதேச கைக்கூலி கிடையாது, நான் தினக்கூலி தான் சார் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அவர் அதில் முழுசா உண்மைகளை கொண்டு வரலனா கூட, முழுசா ஆதாரங்களை காட்டலனா கூட, அந்த வீடியோவில் வந்து நான் இந்த இது பண்ணியிருக்கேன், இதுதான் மாறி இருக்கு, அதுக்கு போய் இவ்வளோ பேசுவீங்களா? அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு படம் பண்ணேன், அது உங்களுக்கு பொறுக்கலையா, அதனால தான் இப்படி பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாரு. அதை தாண்டி சரி, உமாபதி சார் சொல்லிட்டாரு, அவருக்கு பதில் பாலா கொடுத்துட்டாரு, இதை தாண்டி என்ன நடக்க போகுது, அவர் தான் பதில் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த முடிக்கலான்னு பார்க்கும்போது தான் திரும்பியும் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுற மாதிரி உமாபதி சார் அவர்கள் அதே யூடியூப் சேனல்ல திரும்பியும் ஒரு வீடியோ போடுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வரைக்குமே பாலாவுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, அவர் எல்லாமே ஃபேக்கா பண்றாருன்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த வீடியோல பாலா கொடுத்தது எல்லாமே போய், அவர் கொடுத்த ஆம்புலன்ஸ் முதற்கொண்டு, அவர் கட்டுறேன்னு சொன்ன ஹாஸ்பிட்டல் முதற்கொண்டு எல்லாமே போய். ஏன் அந்த ஆம்புலன்ஸ் கூட ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. ஒரு காய்லாங்கடையில இருந்து தூக்கிட்டு வந்துதான் அந்த ஆம்புலன்ஸை கொடுத்தாரு அப்படின்ற ஆதாரங்களை அந்த வீடியோலயே காட்டியிருந்தாரு. அதை பார்த்து எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. என்னடா இவ்வளோ மர்மங்களை கொண்டு வரீங்க அப்படின்ற ஒரு டவுட் இருந்தாலும், அதுவே பெரும் பேசு பொருள் ஆனாலும், அதுக்கப்புறமும் மக்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. அவன் எப்படி பண்ணா என்ன, அவனுக்கு பின்னாடி யார் இருந்தா என்ன, அவன் மக்களுக்கு நல்லது பண்றான் தானே, உங்களுக்கு என்ன வந்துச்சு, நீங்க ஏன் அதை கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டமும், பாலாவோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், பாலா ஹெல்ப் பண்ணவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் கூடி வந்தாங்க தான். இதை தாண்டி தான் இன்னொரு வீடியோ வந்து உமாபதி சார் இன்னைக்கு போட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, எதனால பாலா இது பண்றாரு, பாலா பண்றதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் புரியாம இருப்பீங்க. அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. கேப்ஒய் பாலா வந்து ஒரு சாதாரண மனுஷன்தான். அவன் வந்து ஃபேம்காக, அதாவது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டா மக்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி, இப்போ நார்மலா சோசியல் மீடியாவை திறந்தீங்கனாலே ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுத்து போட்டு அதன் மூலியமா வியூஸை தேடிக்கிற கூட்டம் தான் இப்பவும் இருக்கு. அதே போலதான் பாலாவும் பண்ணிட்டு இருந்தான். விஜயகாந்த் சாரை ரோல் மாடலா எடுத்து வச்சுக்கிட்டு சின்ன சின்ன நல்லது பண்ணிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. நார்மலா சாப்பாடு வாங்கி கொடுக்கறவர், தண்ணி வாங்கி கொடுக்கறவர், அவருக்கு வர சம்பளத்துல இதெல்லாம் பண்றது ஓகே. இதை தாண்டி ஆம்புலன்ஸ் தரது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, கட்டுக்கட்டா பணத்தை எடுத்து கொடுக்கும்போது தான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அப்போதான் இதை சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போதான் ஒரு விஷயம் அவர் கண்ணில் பட்டிருக்கு. இது வந்து எல்லாமே ஒரு பிராண்டா உருவாக்கிக்கிறதுக்கான திட்டம் தான் இந்த தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. அதுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம இந்தியா மட்டும் இல்லாம சர்வதேச லெவல்ல அதுக்கான பிளான் போயிட்டு இருக்கு. அவன் அங்க இருந்து இங்க என்ன பண்ணணும், என்னென்ன நடக்கணும் அப்படின்றத அவன் கணிப்பான். அப்படி ஒரு பிடியில தான் பாலா சிக்கியிருக்கான். இப்போ நார்மலா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாலா வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு ஃபேம் கிரியேட் பண்றதுக்காக சோசியல் மீடியால வீடியோஸ் போடுறது, ரீல்ஸ் போடுறது, அவரால் முடிஞ்சது ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு மக்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருந்தாரு. அதுதான் அந்த ஒரு கேங் பார்த்து பாலா கிட்ட போய் பேசியிருக்காங்க. நீ கேட்கறதெல்லாம் நான் பண்ணி தரேன், பட வாய்ப்பு பண்ணி தரேன், உனக்கு வந்து நிறைய அடுத்தடுத்து நீ க்ரோ அப் ஆகுறதுக்கான விஷயங்கள் எல்லாம் நாங்க பண்ணி தரோம், நீ ஹெல்ப் பண்றதுக்கும் நாங்க ஹெல்ப் இருக்கோம், எல்லாத்துக்கும் உன் பேர் இருக்கும், நாங்க அதுக்கு பணத்தை கொடுக்குறோம், ஆனா நாங்க சொல்றதெல்லாம் நீ செய்யற மாதிரி இருக்கும், ஒரு சில விஷயத்த நாங்க சொல்றதெல்லாம் நீ செய்யற மாதிரி இருக்கும், அதுக்கான மொத்த கிரெடிட்ஸும் நீயே எடுத்துப்ப அப்படின்ற மாதிரி ஒரு டீம் பாலா கிட்ட பேசியிருக்காங்க. அதுலதான் பாலா போய் விழுந்து, ஓ இவங்க காசு தராங்க, நல்லது செய்யறதுக்கு தானே காசு தராங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு வேண்டியதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலா கிட்ட பேசியிருக்காங்க. அதுலதான் பாலா போய் விழுந்து, ஓ இவங்க காசு தராங்க, நல்லது செய்யறதுக்கு தானே காசு தராங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு வேண்டியதெல்லாம் செய்யறாங்க, அவங்க அதுக்கான அக்ரிமெண்ட்டை கொடுத்தப்போ பாலா அதுல சைன் பண்ணியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ற மாதிரி, ஆனா அதுக்கான பணம் அவங்க தான் கொடுப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு அவங்க சொல்றதெல்லாம் இவர் கேட்கற மாதிரி, அதாவது ஒரு கடை திறப்பு விழாக்கு பாலா போனோம்னா அதுக்கும் பர்மிஷன் அவங்க தான் கொடுக்கணும். இப்ப பாலா போய் கடை திறக்கிறதுக்கு அந்த கடைக்காரங்க இந்த கேங் கிட்ட பேசி, பாலா இந்த மாதிரி வந்து கடை திறக்கணும், அதுக்கு வந்து எவ்வளவு வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த கேங் கிட்ட கேட்டு, அந்த கேங் இவங்க கிட்ட நீ ஒரு 10 லட்சம் கூட நான் பாலாவை அனுப்புறேன், கொத்தடிமை மாதிரி நீ என்ன சொன்னாலும் பாலா செய்யணும், நீ இந்த கடைக்கு போ, இந்த கடையில போய் நீ சாப்பிடு, அந்த கடையில போய் நீ பாத்திரம் கழுவு, இந்த கடையில போய் நீ துணி தோய் அப்படின்னு என்ன அவங்க சொன்னாலும் அதை பாலா கேட்கணும். அந்த மாதிரியான கான்ட்ராக்ட்ல தான் பாலா சைன் போட்டிருக்காரு அப்படின்னு பத்திரிகையாளர் உமாபதி சார் சொல்லியிருக்காரு. அவங்க கான்ட்ராக்ட்ல பாலா சைன் போட்டாலும் அவங்க நல்லது தானே செய்ய சொல்றாங்க, அவங்க எதனால இந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, இப்ப அந்த கடை திறப்பு விழாக்கு பாலா போகணும்னா கூட அவங்க பாலாக்கு கொடுக்குற பேமெண்ட்டை விட அவங்க கிட்ட அதிகமாக கொடுத்தாதான் பாலா அந்த கடைக்கு போக முடியும். இப்போ பாலா தனியால அந்த கடைக்கு போனோம்னா ஒரு 5 லட்சம் 4 லட்சம் அதோட முடிஞ்சிடும். ஆனா அந்த கேங் கிட்ட கேட்டா பாலா வரத்துக்கு இவங்க ஒரு அமௌண்ட்டை சொல்லி அந்த அமௌண்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லா அவங்களோட பிராண்டை கொண்டு வரணும் அப்படின்றது தான் அந்த கேங்கோட திட்டம். இதனால தமிழ்நாடுக்கு ஏன் இந்தியாக்கே ஒரு பெரிய அழிவு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாலா வந்து கடைசியா குக்கு வித் கோமாளி விஜய் டிவில வந்திருப்பாருன்றத நம்ம பார்த்திருப்போம். இப்போ ரீசெண்டா அவர் குக்கு வித் கோமாளிக்கு வராததுக்கான காரணமும் இதுதான் அப்படின்ற விஷயமும் வெளியில வந்துட்டு இருக்கு. பாப்போம், பொறுத்திருந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது. பாலா இதுக்கான ஆதாரங்களை இல்ல அவர் தப்பு பண்ணல அப்படின்னு நிரூபிப்பாரா, அந்த கேங் கிட்ட அவர் சிக்கிதான் இருக்காரு அப்படின்றது தெரிய வருமா, அந்த மாதிரி அவர் சிக்கியிருக்காருன்னு தெரிய வந்துச்சுன்னா அதுக்கு கவர்மெண்ட் என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இது போல விவரங்களை தெரிஞ்சுக்க காந்தி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.